அடோலசன்ட் ஸ்டேஜ் இந்த வளரிளம் பருவத்திலே மாணவர்களிடையே காதல் அனுபவங்கள் வருவது சகஜமான ஒன்று தான். ஆனால் இது பெரும்பாலும் இனக்கவர்ச்சி இன்ஃபாக்சுவேஷன் என்ற ஸ்டேஜில் தான் இருக்கும். இது உணர்ச்சிபூர்வமாக உண்மையான ஒரு ஆழமான ஒரு புரிந்து கொள்ளுதலின் அடிப்படையிலே இது உருவாகவில்லை. அந்த அந்த நேச்சுரலாக அந்த வயசுக்குரிய ஒரு மாற்றங்கள் ஹார்மோன்ஸ் மற்றும் அந்த இனம் ரீதியான அந்த ஒரு செக்ஷுவல் டிஃப்ரென்ஷியேஷன் வர டைமில் அவங்களுக்கு ஒரு கவர்ச்சியான ஒரு விருப்பங்கள் வெளிப்படுவதனாலே இந்த மாதிரி ஒரு அஃபேர்ஸ் வருது. ஸோ இதை அவங்க அதை உணர்ச்சி பூர்வமாக எடுத்துக்கொள்கிறார்கள். இதில் முக்கியமான விஷயம் என்னென்றால் நிறைய மூவிஸில் சினிமாக்களிலே பள்ளி பருவத்திலேயே கல்லூரியிலே காதலிப்பது போன்ற நண்பர்கள் அதை என்கரேஜ் பண்ணுவது போன்ற காட்சிகளை காண்பிப்பது, அதிலேயே அவர்களுக்குள்ளே பிரச்சனைகள் வருவது போன்ற காட்சிகளை காண்பிப்பது, இதை பார்த்து அதை தங்கள் உள்வாங்கி கொண்டு அதை ரிஃப்ளெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு நிஜ வாழ்க்கையிலே நடப்பதையும் சினிமாவில் நடப்பதையும் வேறுபடுத்த அறிய முடியாத ஒரு தன்மையிலே தங்களுடைய வாழ்க்கையை சினிமா வாழ்க்கையும் கம்பேர் பண்ணி வித்தியாசப்படுத்தி பண்ண முடியாதபடிக்கு அதை செயல்படுத்துவதனால இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வருது. ஒருவருக்கொருவர் அதை போட்டி பணப்பான்மையோடு ஒரே பெண்ணை இருவர் மூவர் காதலிப்பது, அதனாலே அவர்களை சண்டை போட்டுக் கொள்வது பிரச்சனையாக இருக்கிறது. மேலும் இது ஆரம்ப கட்டத்திலே சிறிய பிரச்சனையாக இருப்பது வருடக்கணக்கிலே முற்றி போகிற அளவுக்கு வரும்பொழுது பேரண்டல் சூப்பர்விஷன் இல்லாத ஒரு ரீசன். என்றால் இது ஒரு வருடம் 2 வருடம் பல வருடங்கள் இந்த மாதிரி நடக்கிற ஒரு சூழ்நிலையிலே சின்ன சின்ன க்ளூஸ் பேரண்ட்ஸுக்கு கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. ஆரம்பத்தில் அதை கண்டுகொள்வது தவறு விடுவதனாலே இது முற்றி போகும் நிலை இருக்க வாய்ப்பு இருக்கிறது. இன்னொன்று பீர் ப்ரெஷர் என்று சொல்லுவோம். அதாவது சக மாணவர்கள் சக நண்பர்களுடைய தூண்டுதலினாலே. ஸோ இது இந்த மாதிரி லவ் பண்ணுவது ஒரு பெரிய ஹீரோயிஸ்டிக் ஆட்டிடியூடு, ஒரு பெரிய ஒரு சாதனையான ஒரு சம்பவமாக மற்ற மாணவர்களை தூண்டப்படுகிறது, அவர்களால் என்கரேஜ் பண்ணப்படுகிறது. ஸோ இது இந்த மாதிரி இருக்கிறதுனாலே அவர்களுக்கு அந்த செல்ஃப் எஸ்டீம், தங்களுடைய சுய கௌரவம் ஒரு நல்ல நிலையிலே வரும் என்பது போன்ற ஒரு எண்ணங்கள் ஏற்படுகிறது. அதனால் அவங்க இந்த மாதிரி செயலில் தொடர்ந்து ஈடுபடுகிறார்கள். இது 2-3 பேர் ஒரே பெண்ணை காதலிப்பதனால அவர்களுக்குள்ளே கருத்து வேறுபாடுகள், பொறாமைகள், இது போன்ற சம்பவங்கள் ஏற்படுகிறது. மேலும் இது எந்த அளவுக்கு போகிறது என்றால் ஒரு மாணவர் ஒரு நண்பரை கொலை செய்யும் அளவுக்கு இது முற்றி போகிறது. முக்கியமாக அந்த நேரங்களிலே ஆல்கோஹால் இன்ஃப்ளூயன்ஸ், மது போதை அருந்துவதனாலே அவருடைய அந்த ஜட்ஜ்மெண்ட் கெப்பாசிட்டி, நாம் என்ன செய்கிறோம் தான் என்ன பண்ணுகிறோம் என்கிற அந்த எண்ணங்கள் எல்லாம் மறைக்கப்பட்டு விடுகிறது. எனவே தன்னுடைய அந்த ஆழமான எண்ணம் இண்டு என்று சொல்லுவோம், தன்னுடைய அடிமனதில் உள்ள எண்ணங்களை சென்சார் பண்ண முடியாதபடிக்கு தாங்கள் விரும்பியபடி நடக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே இந்த மாதிரி அவங்க சமூக விரோதமான ஒரு செயல்களிலே கொலை குற்றங்களிலே ஈடுபடுகிறார்கள்.